வணக்கம். பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஸ்பெஷலாக ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் ரவை எடுத்துக்கோங்க, 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, முந்திரி திராட்சை, ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்தெடுங்க. அதுக்கப்புறமா ரவையை நல்லா வறுத்தெடுங்க. ரவை நல்லா வறுத்து எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரையை அரைச்சிருக்கேன். சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு அரைச்சிருங்க. 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிருங்க. ரவையும் அரைக்கலாம். சில பேர் ரவை அரைச்சிப்பாங்க, சில பேர் டேஸ்ட்டுக்கு ரவை லட்டு அப்படியே வெறும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரவையும் அரைக்க மாட்டாங்க. இப்போ அரைச்சி வச்ச சர்க்கரை தூள் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. முந்திரி திராட்சையை சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாலை ஊற்றி நல்லா பிடிச்சி எடுங்க. பாலை ஊற்றி நல்லா கிளறி லட்டு மாதிரி பிடிச்சி எடுங்க. நல்லா இறுக்கமாக பிடிச்சி எடுங்க. இந்த மாதிரி பிடிச்சி ஒன்று ஒன்றா வைங்க. சிம்பிளான ரவா லட்டு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.